தமிழ் சினிமா பிரபலங்கள் விவாகரத்து செய்து பிரிவது தொடர்கதை ஆகிவிட்டது. ஏற்கனவே இந்த ஆண்டு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜோடியுடைய விவாகரத்தும், நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியுடைய விவாகரத்துமே மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறுச்சு. அதையெல்லாம் மிஞ்சும் வகையில நேற்று இரவு ஒரு பேரிடியாய் வந்த அறிவிப்பு தான் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானு தம்பதியுடைய விவாகரத்து செய்தி. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் கடந்த 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டாரு. திருமணத்திற்கு பின்னர் தீரா காதலுடன் இருந்து வந்த இந்த ஜோடிக்கு கத்திச்சா ரஹீமா அப்படின்னு 2 மகன்களும் ஏ ஆர் அமீன் அப்படின்ற மகனுமே இருக்காங்க. திருமணமாகி 29 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த ஜோடி தற்போது திடீரென விவாகரத்து முடிவை அறிவித்திருப்பது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. மிகுந்த வலி மற்றும் வேதனையோடு தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சாய்ரா தெரிவிச்சிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் சார் விவாகரத்து செய்தி ட்ரெண்டிங்கான கையோடு நடிகர் தனுஷுடைய பெயருமே சோஷியல் மீடியாக்கள்ல அதிக அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் யார் விவாகரத்து முடிவு அறிவித்தாலுமே தனுஷுடைய பெயரை அதுல எழுத்து விட்டு மீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல விவாகரத்து பெற்று பிரிந்த ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியுடைய விவாகரத்தின் போது தனுஷுடைய பெயருமே அடிபட்டது. அதே போல தற்போது தனுஷுடைய கேப்டன் மில்லர் படத்துல பணியாற்றிய பின்னர் தான் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி விவாகரத்து செய்து பிறந்ததாக சொல்லப்பட்டது. இதனடுத்து தற்போது ஏ ஆர் ரகுமான் விவாகரத்து விஷயத்திலுமே தனுஷ் அவர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக ராயன் திரைப்படத்துல தனுஷுடன் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. ஆகையால தற்போது அவருமே விவாகரத்து வாங்கியுள்ளதாக சொல்றாங்க. ஆனால் இதுல சமூக வலைதளங்கள்ல வேடிக்கையாக பார்த்தாலுமே தனுஷ் அவர்கள் தற்போது இதனை சீரியஸாக எடுத்திருக்காரா. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களே 2 வருடத்திற்கு முன்னாடி அவருடைய விவாகரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்துக்கு காரணமும் தனுஷ் அவர்கள் தான் அப்படின்னு ரஜினி சார் தரப்புல இருந்துமே நேரடியாக குற்றச்சாட்டுகளுமே இருந்தது. இப்படி தமிழ் சினிமாவில் தொடர் விவாகரத்தாக இருந்துட்டு இருக்கு. இதற்கு எப்போதுடா ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.